குடியரசுத் தலைவர் தேர்தல் ஒரு நிதி நெருக்கடியில இருக்கின்ற ஒரு நாட்டுக்கு நடக்கின்ற தேர்தலாக இருக்கின்றது. ஒரு ஒரு சமுதாய நெருக்கடி அங்கு இருக்கின்றது. இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை தொடர்பான ஒரு நெருக்கடி இருக்கின்றது. மாற்றம் ஒன்று வேண்டும் என்று மக்கள் நினைக்கின்றார்கள் என்று தெரிவது. நிச்சயமாக மாற்றம் ஒன்று வேண்டும் என்று மக்கள் நினைப்பதற்கு சகல காரணங்களும் உண்டு. அந்த அறகலைய போராட்டத்துக்கு முன்னர் இருந்த நாட்டினுடைய பொருளாதார சூழல்ல இவர்கள் இதுவரை காலம் ஆட்சியில் இருந்தவர்கள், அது இந்த கட்சி என்று இதுவரை காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் நாட்டை கொள்ளையடித்தபடியால் இலங்கையுடைய கூட்டுச்சேரா கொள்ளை என்ற தேர்தலுக்கு பின்னர் இன்னும் பலவீனம் அடையும். அதற்கான காரணம் இலங்கையுடைய பொருளாதார நிலைமைதான் காரணம். துப்பாக்கி சூடு தொடர்பாக தற்போது அதிகம் அளவு சதி கோட்பாடு செய்திகள் அடிபட தொடங்கிவிட்டன. இது திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு நடவடிக்கையாக ட்ரம்ப் எப்பவும் இந்த தன்வாயால் கெடுகின்ற ஒரு தவளை என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். ஏதாவது இசக்கு பிசக்கா எதையாவது சொல்லி மாட்டிக்கொள்ளாமல் இருந்தால் இது ஒரு இறுக்கமான போட்டியாகத்தான் இருக்கும். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து உயிரோடை தமிழில் உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இடம்பெறும். அந்த நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து ஆய்வாளர் வேல் தர்மா அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. கலையத்தில் வேல் தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் வேல் தர்மா அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் ஈரோடை தமிழ் நேயர்களே. உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் முதலில் குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். இன்னும் 4 நாட்களில் முடிவுகள் வந்துவிடும். ஆனால் அங்கே பிரச்சாரம் ஒரு வீரியம் அடைந்திருக்கின்றது. ஆனால் அங்கே பிரச்சனைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற செய்திகள் வருகின்றது. குடியரசுத் தலைவர் தேர்தல் பின்னர் இலங்கையில் என்ன விதமான மாற்றங்களை அங்குள்ள மக்கள் எதிர்பார்க்கலாம்? இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் ஒரு நிதி நெருக்கடியில இருக்கின்ற ஒரு நாட்டுக்கு நடக்கின்ற தேர்தலாக இருக்கின்றது. ஒரு சமுதாய நெருக்கடி அங்கு இருக்கின்றது. இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை தொடர்பான ஒரு நெருக்கடி இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழல் நடக்கின்ற தேர்தல் எப்போதும் ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கும். அது மட்டுமல்ல, வழமைக்கு மாறாக இந்த சிங்கள வாக்காளர்களுக்கு சவால் விடக்கூடிய வகையில் 3 வேட்பாளர்கள் அங்கு களத்தில் நிற்கின்றார்கள். அந்த வகையில யார் வெற்றி பெறுவார் என்பதை யாரும் சொல்லுகின்றார்கள் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லுகின்றார்கள்: முதல் சுற்று தேர்தல்ல யாரும் முதல் சுற்று கணிப்பில யாரும் வெற்றி பெற மாட்டார்கள். அதாவது வாக்குச்சீட்டுக்களை முதல் சுற்று எண்ணிக்கையில் யாரும் வெற்றி பெற மாட்டார்கள். அதாவது 50 விழுக்காட்டை யாரும் பெற மாட்டார்கள் என்ற இப்ப 2வது சுற்றுல யாராவது ஒருவர் வெற்றி பெறலாம் என்று சொன்னால் அந்த 2வது சுற்றுல 50 விழுக்காடு பார்ப்பதில்லை. 50 விழுக்காடு குறைய பெற்றிருந்தாலும் யார் அதிக அளவு வாக்குகளை பெற்றிருக்கின்றாரோ, முதல் சுற்றிலும் 2வது சுற்றிலும் உள்ள வாக்குகளை கூட்டி வருகின்ற மொத்த வாக்குகளில் யார் அதிகம் பெற்றிருக்கிறாரோ அவர் வெற்றி பெற்றதாக அறிவிப்பார்கள். அப்ப யாரோ ஒரு வெற்றி பெறத்தான் போகின்றார் என்பதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். அப்ப அன்றகுமார திசாநாயக்காவுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லுகின்றார்கள். சில பொதுவான கருத்து கணிப்புகளும் சொல்கின்றன. மற்றது அன்றவுக்கு பின்னால பெருமளவு பிக்குகள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு நிலைப்பாடும் அங்கிருக்கிறார். அது மற்ற கட்சிகள் உள்ளவர்கள் அந்த பிக்குமார்னு சொல்லும் போது அரசியல்ல தீவிரமாக ஈடுபடுகின்ற பிக்குமார்கள்ல அனுரகுமாரக்கு பின்னால அதிகம் பேர் இருக்கின்றார்கள். மற்றவர்கள் அவர்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெற்றால் அவருடைய முதலாவது பிரச்சனை நிதி பிரச்சனையாகத்தான் இருக்கும். அரச நிதி மட்டுமல்ல, வெளிநாட்டு செலவாணிக்கை இருப்பும் பிரச்சனையாக இருக்கும். அந்த வகையில் அவருக்கு நெருக்கடி கொடுக்க யாரும் முயலலாம். இப்ப நமக்கு தெரியும், சீனாவுக்கு சார்பான ஆட்சியாளர் மாலத்தீவுல வெற்றி பெற்றார். அவர் அங்கு இப்போது நிதி நெருக்கடி உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது பிட்ச் மற்றது மூடி போன்ற நிறுவனங்கள்
மாலத்தீவினுடைய நாணயத்தின் மதிப்பை குறைத்து மதிப்பிட்டுள்ளனர். நாணயத்தினுடைய அவர்களுடைய பொருளாதாரத்தை குறைத்து மதிப்பிட்டுள்ளனர். அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார தாக்குதல், மாலத்தீவிலையும் அதான் சொல்றாரு, இலங்கையில நடந்து போன்ற ஒரு பொருளாதார தாக்குதல் தங்கள் மீது தொடுக்கப்படுகின்றது என்று. அப்ப இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர் உடனடியாக போய் அமெரிக்க தூதுவரைத்தான் சந்தித்து அவர் அமெரிக்காவுக்கு தன்னுடைய ஆதரவை கூட தெரிவிக்கலாம், இரகசியமாக தெரிவிக்கலாம். அமெரிக்காவுடைய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ப அவர் செயற்படுவதாகத்தான் அவர் வாக்குறுதி கொடுத்து, பிறகு அடுத்ததாக அவற்றை நிலைப்பாடு பன்னாட்டின் நாணய நிதியம் சரணம் கச்சாமியாகத்தான் இருக்கும். இவர் அவருடைய அமைச்சரவையில ரணிலை நிதியமைச்சராக்கக்கூடிய அளவுக்கு கூடிய அவர் மீது நிர்பந்தங்கள் பிரயோகிக்கப்பட்டார். ஆக குறைந்த நிதியமைச்சர், தலைமை அமைச்சராக கூட மீண்டும் ரணில் அவருடைய ஆட்சியில வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அதை இல்லை என்று சொல்ல முடியாது. அப்ப ரண்டகுமார் திசாநாயக்க பிரச்சனை அவர் தன்னுடைய அந்த மார்க்சிய கொள்கையோ அல்லது செய்கிறாண்ட கொள்கையோ எல்லாவற்றையும் கைவிட்டுத்தான் அவர் ஆட்சி நடத்த முடியும். இப்ப சீனாவுக்கு சார்பாக நாங்கள் நினைப்பது போல முழுக்க சீனாவுக்கு சார்பான ஒருவராக அவரால் இருக்க முடியாது. இதயத்திலே சீனாவுக்கு சார்பானவர் இருந்தாலும் நடைமுறையில அவர் அமெரிக்கா சரணம் கச்சாமி, பன்னாட்டு நாணய நிதியம் கச்சாமி என்ற அடிப்படையில் தான் அவர் செயற்படுவார். இது அனுரகுமார திசாநாயக்கா என்றால். ரணில் என்றால் நடக்கும் என்று சொன்னால், ரணிலுடைய வீட்டுக்கு அறகலைய போராட்டத்தின் போது என்ன நடந்ததோ அது சஜித்தினுடைய வீட்டுக்கு நடக்கலாம். அனுரகுமார திசாநாயக்கா மீண்டும் ஒரு அறகலைய போராட்டம் மாதிரி ஏதாவது ஒன்றை தொடங்குவதற்கு முயற்சி செய்யலாம். சஜித்தை ரணில் ஒரு பெட்டி பாங்கு போல அடக்கி வைத்து விடுவார். ஆனால் அவர் மீது பெரிய பழிவாங்கல் எதுவும் செய்ய முடியாது என்று நினைக்கிறேன். அவர் மீது பெரிய அளவிலான ஊழல் குற்றச்சாட்டுகள் எதுவும் சஜித்தின் மேல் இல்லை. மற்றது இந்தியாவுடைய நிலைமை மிகவும் இலங்கையில் மிகவும் மோசமாகலாம். மற்றது நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு பெரிய கூட்டணி உருவாகும். ரணில் ஆட்சிக்கு வந்தால் பெரிய ஒரு கூட்டணி உருவாகும். பல கட்சி தாவல்கள் மீள்தாவல்கள் கூட, ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நடந்த தாவல்களுடைய மீள்தாவல்கள் கூட ரணிலுடைய திசையின் பக்கமாக தாவுவார்கள் பல பேர்கள். ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கித்தான் ரணில் நாடாளுமன்ற தேர்தல்ல அவர் தனக்கு ஏதாவது ஒரு அறுதி பெரும்பான்மை உடைய ஒரு நாடாளுமன்றத்தை அவர் நிறைவேற்றலாம். அப்படிப்பட்ட தேர்தலில் அந்த வகையில அவர் வெற்றி பெற வேண்டும். சஜித் வென்றால் அவருக்கு அமெரிக்கா அவரை தனது பக்கம் இழுக்க பார்க்கும். அவர் இந்தியா பக்கம் போவார் என்று இந்தியா நம்பலாம். ஆனால் அவரை தனது பக்கம் இழுப்பதற்கான சகல நகர்வுகளையும் அமெரிக்கா மேற்கொள்ளும். அது இல்லாமல் இருப்பதற்காக இந்தியா பெருமளவில் சஜித்தினுடைய ஆட்சிக்கு நிதி உதவி செய்ய வேண்டி வரும். அந்த அளவுக்கு நிதி உதவி செய்யுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். மற்றது 13வது திருத்தம் நிறைவேற்றப்பட மாட்டாது. அவர் ஆட்சிக்கு வந்தாலும் 13வது திருத்தம் நிறைவேற்றப்பட மாட்டாது. அவர் 13வது திருத்தத்தை நிறைவேற்றினால் அவருக்கு தெரியும் அனுரகுமார திசாநாயக்கா தனக்கு பின்னால் உள்ள பௌத்த பிக்குமார்களுடன் காலிமுகத்திடலுக்கு வந்துடுவார் என்று அவருக்கு நன்கு தெரியும். மற்றது அவரது கட்சி சஜித் வெற்றி பெற்றால் அப்ப அவருக்கு மக்கள் மத்தியில் அதிக அளவு ஆதரவு இருக்கின்றது என்பதை வைத்துக் கொண்டு அவருக்கு ஒரு மற்ற கட்சிகளுடைய இருந்து மேலும் பல ஐக்கிய தேசிய கட்சிகள் இருப்பார்கள். மேலும் பல அவருடைய கட்சியில இணைந்து அவர் ஒரு நாடாளுமன்றத்துல ஓரளவுக்கு அதிக பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை உள்ள ஒரு கட்சியாக அவருடைய கட்சி வெற்றி பெறலாம். நாடாளுமன்றம் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் சஜித்தால் மட்டும்தான் அதிக அளவு தொகுதிகள் கொண்ட ஒரு நாடாளுமன்றத்தை அமைக்க முடியும். இது இப்படி எல்லாம் இருக்கும்போது இப்ப நாமும் ஒரு வேட்பாளர் நிறுத்திக்கின்றோம், அரிய நீத்திரன் என்பவரை. ஆனா அவரால் எதுவுமே செய்ய முடியாது. அது மட்டும் ஒன்று நிச்சயமாக சொல்ல முடியும். ஆனால் அவருக்கு கிடைத்த வாக்குகள் தொடர்பாக அது தொடர்பான பொருள் கூடல், அது தொடர்பான இந்த இன்டர்பிரிட்டேஷன் பற்றி ஒரு காரசாரமான விவாதம் தொடர்ந்து நடக்கும்.
அதை வச்சு கொண்டு எங்களுடைய அரசியல்வாதிகளும் ஆய்வாளர்களும் ஒரு 18 மாதத்தை இழுத்து விடுவார்கள். அது நடக்கும். மற்றது அந்த தேசமாக திரண்டவர்கள், அந்த இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலுக்காக ஒரு தேசமாக திரண்டவர்கள் நாடாளுமன்ற தேர்தலிலும் தேசமாக நின்று பிடிப்பார்களா, ஒற்றுமையாக நிற்பார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் நீங்கள் கூறினீர்கள் 3 வேட்பாளர்கள் என்று கூறினீர்கள். எனக்கு ஞாபகம் இருக்கு, 2 வாரங்களுக்கு முன்னதாக உரையாடும் பொழுது 4 முனை போட்டி. அப்படியானால் யாரை நீங்கள் இங்கே எலிமினேட் பண்ணிவிட்டீர்கள்? நாமல் ராஜபக்ச அவர்கள் நான் 2 லட்சத்துக்குரிய வாக்குகள் பெற மாட்டார் என்றால் எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்தான் அந்த அவரை ஒரு வேட்பாளராகவே கருத முடியாத அளவுக்கு இருக்கின்றது. அவர்களும் பெருமளவில் பரப்புரைகள் செய்வதாக, பணங்கள் செலவழிப்பதாகவும் தெரியவில்லை. தங்களுடைய கட்சியை தக்க வைப்பதற்காக இந்த தேர்தலில் அவர்கள் ஒருவரை போட்டியிட வைக்கிறார்கள். இந்த தேர்தலின் ஊடாக சிங்கள அரசியல் பரப்பில் ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறார். இப்ப பாருங்கள், ரணில் விக்ரமசிங்க வெல்வதற்கான வாய்ப்பு அதிகம் இல்லை என்று கூறுகிறார்கள், நீங்களும் கூறினீர்கள். அதே நேரத்தில் மொட்டுவ கட்சியை பொறுத்தமட்டில் ராஜபக்சக்களுடைய நிலைப்பாட்டை பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஆதரவு தளம் குறைந்து கொண்டு வருவதாக பார்க்கப்படுகின்றது. அப்படி என்று சொன்னால் ஒரு பிவிட்டிங், இன்னும் ஒரு பக்கத்துக்கு இது போகக்கூடிய ஒரு, இப்படி பார்ப்போம், அனுரகுமார திசாநாயக்க அரசு தலைவருக்கான போட்டியில் வெற்றி பெற்றால் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ராஜபக்சக்களுடைய அதிகாரம் முழுமையாக குறைந்து விடுமா? அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றால் அவர்கள் இருவரையும் எப்படி ஓரம் கட்டலாம் என்பதுதான் அதிக முனைப்பு. கட்டல் குறிப்பாக ராஜபக்சேக்களுக்கு எதிராக அவர்களை தண்டிக்கக்கூடிய நகர்வுகளையும் மேற்கொள்ளலாம். ரணில் விக்ரமசிங்க விஷயத்தில் கவனமாகத்தான் நடந்து கொள்ளார் என்று சொன்னால், அவரை ரணில் விக்ரமசிங்க வைத்து அவருக்கு எதிராக பழிவாங்கல் செய்ய மாட்டார். ஆனால் தேவை ஏற்படின் அவரை எப்படி பயன்படுத்துவது என்பதில் தான் அனுரகுமார திசாநாயக்கா அதிக கவனம் செலுத்துவார். ரணிலை எப்படி பயன்படுத்தலாம் என்பதைத்தான் அவர் அதிக கவனம் செலுத்துவார். இதே நேரத்தில் பெல்தர்மா அவர்களே, ரணில் விக்ரமசிங்காவுடைய அரசியல் பயணம் முடிவுக்கு வருவதாக சில அவதானிகள் கூறுகிறார்கள். இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? குடியரசுத் தலைவர் தேர்தலில் அவர் தோல்வி அடைந்தால் நாடாளுமன்றத்திலும் அவர் வெற்றி பெற முடியாது என்றான் சொல்ல வேண்டும். ஒரு சில தொகுதிகள் தான் வெற்றி பெற முடியும். பிறகு அடுத்த குடியரசுத் தலைவர் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர் போவதற்கிடையில அவருடைய வயதும் ஒரு சர்ச்சைக்குரிய வயதாகிவிடும். அவருடைய உடல் நலங்கள் பாதிக்கப்படும் ஆகியவற்றால் அப்ப இதுதான் அவருடைய கடைசி தேர்தல் என்பதை அவர் தோல்வி அடைந்தால் இதுதான் அவருடைய கடைசி தேர்தல் என்பதை அவருடைய வயதை வைத்துக் கொண்டும் அவருக்கு மக்கள் மத்தியில் இருக்கின்ற செல்வாக்கை வைத்துக் கொண்டும் சொல்ல முடியும். தேர்தலில் வெற்றி பெற்ற என்ன, தோற்றால் என்ன, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நிலை என்னவாக இருக்கும்? நடந்த பொது தேர்தலில் ஒரு தொகுதியும் வெல்லவில்லை. ஆக தேசிய பட்டியலினூடாக ஒரு ஆசனம் தான் கிடைத்தது. அதை மீள் உருவாக்கம் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுமா, அல்லது இத்தோடு ஐக்கிய தேசிய கட்சி அழிந்து விட்டதா? ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அந்த கிராம மட்டங்களிலான அமைப்புகள், அந்த மாவட்ட கிளைகள் போன்றவை எல்லாம், கட்சி கிளைகள் யாவும் சஜித்தின் பின்னால் சென்று விட்டன. ஐக்கிய தேசிய கட்சிக்கு அந்த நாடளாவிய கட்டமைப்பு கூட ஒரு தகர்ந்த கட்டமைப்பாகத்தான் இருக்கு. அப்ப மீள ஒருவர் கட்டி எழுப்பது கொண்டு சொன்னால் ஒரு சிறந்த தலைமையர் அங்கே இருக்க வேண்டும். ஒரு சிலர் அங்கு இருக்கின்றார்கள் தான், ஆனால் பழம்பெரும் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லது நாடளாவிய ரீதியில பெரும் செல்வாக்கை பெற்றுக்கொண்டு ஒரு கட்சியை மீண்டும் கட்டி எழுப்பக்கூடிய வகையில் அங்கு யாரும் இல்லை. ஐக்கிய தேசிய ரணில் தோல்வி அடைந்தால் அவருடைய அந்த வங்கி தொடர்பாக அவருடைய நடவடிக்கைகள் மீது சில வேளை ஏதாவது விசாரணைகள் புதிதாக வரலாம். சஜித் ஏற்கனவே அதை பலரவை சொல்லியுள்ளார். அப்ப அவற்றை வைத்து பார்க்கின்ற போது தோல்வி அடைந்தால் அவரும் மீள எழ முடியாது, அவருடைய கட்சியும் மீள எழ முடியாது. இனி அனுரகுமார திசாநாயக்கா பொறுத்தமட்டில் ஆதரவு பெருகி வருவதாக தகவல் வருகிறது. குறிப்பாக கிராம பகுதிகளில் கூட அவருக்கு நிறைய ஆதரவு வருவதாக பேசப்படுகிறது. இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? மாற்றம் ஒன்று வேண்டும் என்று மக்கள் நினைக்கின்றார்கள் என்று தெரிவது. நிச்சயமாக மாற்றம் ஒன்று வேண்டும் என்று மக்கள் நினைப்பதற்கு சகல காரணங்களும் உண்டு. அந்த அறகலைய போராட்டத்துக்கு முன்னர் இருந்த நாட்டினுடைய பொருளாதார சூழல்ல இவர்கள் இதுவரை காலம் ஆட்சியில் இருந்தவர்கள், அது இந்த கட்சி என்று
இதுவரை காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் நாட்டை கொள்ளையடித்தபடியால், நாட்டை திறனற்ற வகையில நடத்தினபடியால் தான் இவ்வளவு நடந்தது என்று சிங்கள மக்கள் நினைக்கின்றார்கள். அப்ப இதற்கு ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை இதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், நந்தகுமாராவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பல்கலைக்கழக மட்டத்துல அவருடைய கட்சி NPP என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் வலிமை கட்சி பெருமளவில் வேலைகள் செய்து, ஏற்கனவே பல ஆண்டுகளாக செய்து வந்த வேலைகள் யாவும் பல இளையோர்களை அவர்கள் பக்கம் திருப்பி இருக்கின்றது. அது ஒரு பெரிய வாக்கு வங்கியாக மாறுமா என்பதுதான் அவருடைய எதிர்காலம் இருக்கின்றது. மாற்றத்தை நோக்கி சிங்கள மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்றால் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு பௌத்த பீடத்தின் ஆசீர்வாதம் இருக்கிறதா? பௌத்த உயர் பீடம் இன்னும் ஒரு ஆசீர்வாதமும் பகிரங்கமாக தெரிவிக்கவில்லை. ஆனா பல அந்த அரசியல்ல ஈடுபடுகின்ற பௌத்த பிக்குகள் அவர்கள் அவர்கள பெரும்பாலானோர் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு பின்னால் தான் நிற்கின்றார்கள். பௌத்த பீடம் பகிரங்கமாக எந்த ஒரு தேர்தலும் எந்த ஒரு வேட்பாளரையும் அவர்கள் ஆதரித்து சொல்வதில்லை. பொதுவாக ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. மல்வத்த பீடம் ஐக்கிய தேசிய கட்சிக்கும், அஸ்கிரிய பீடம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஆதரவானது என்று ஒரு பழைய ஒரு வளமை இருக்கின்றது. அது தற்போது இல்லாமல் போய்விட்டு சொல்லாங்க சொன்னா, அவர்கள் அஸ்கிரிய பீடம் பண்டாரநாயக்கா குடும்பத்துக்காக அல்லது ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவுடைய குடும்பத்துக்காகத்தான் அவர்கள் அந்த ஆதரவை வழங்கி வந்தார்கள். உயர்கண்டி சிங்களவர்கள் என்ற வகையில அது தற்போது அவர்கள் அந்த ஆதரவு தற்போது இருக்கும் என்று சொல்ல முடியாது. மற்றது பௌத்த பிக்குகளுக்கு ஒன்று தெரிந்து விட்டது. அரசியல்வாதிகள் மீது ஏற்படுகின்ற வெறுப்பு தங்கள் மீதான வெறுப்பாக மாறக்கூடாது என்பதற்காக அந்த அறகலைய போராட்டத்தின் போதும் அவர்கள் விலகி இருந்தார்கள். தற்போது இலங்கையில் நடக்கின்ற அரசியல் அந்த உறுதியற்ற தன்மையில் கூட அவர்கள் சற்று விலகித்தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லலாம். அதாவது நான் சொல்வது பௌத்த உயர் பீடங்களை. சரி, அது இப்ப நீங்கள் கூறிய விடயங்கள் குடியரசுத் தலைவருக்கான உள்நாட்டில் உள்ள அந்த இலங்கை தீவில் உள்ள நிலைப்பாடு. எனக்கு கொஞ்சம் வெளியில் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இலங்கை தீவு சர்வதேசத்தின் ஆடுகளமாக இருக்கிறது. அமெரிக்கா, சீனா, பிரித்தானியா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளுடைய ஒரு ஆடுகளமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் சமீபத்தில் கூட இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால் அவர்கள் வந்திருந்தார். 2 நாட்களுக்கு முன்னதாக அமெரிக்காவுடைய தூதுவர், இலங்கைக்கான தூதுவர் ஜூலி சங் கூறியிருந்தார், யார் தெரிவு செய்யப்பட்டாலும் தாங்கள் அவர்களோடு சேர்ந்து வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறுவார்கள். அப்படித்தான் வலிமையாக கூறுவார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு தெரிவு இருக்கிறது தானே, அது வருகிறதோ இல்லையோ என்று தெரியாத ஒரு நிலை இப்பொழுது காணப்படுகின்றது இலங்கை தீவில். நீங்களே ஆரம்பத்தில் கூறினீர்கள், 3 வேட்பாளர்களும் அவர்களுடைய எல்லைகளை பார்க்கும் பொழுது 2வது சுற்று விருப்பு வாக்கின் ஊடாகத்தான் யார் குடியரசுத் தலைவராக தெரிவு செய்யப்படுவார் என்ற நிலை ஏற்பட்டிருக்கின்ற நேரத்தில் வேல்தர்மா அவர்களே, சிங்கள அரசியல் பரப்பில் இந்த குடியரசுத் தலைவருக்கான இந்த தேர்தலின் பின்னர் இலங்கையில் ஒரு கூட்டுச்சேரா நாடாக இருக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இலங்கை தன்னை ஒரு கூட்டுச்சேரா நாடு என்றுதான் நீண்ட காலமாக சொல்லி வருகின்றது. ஆனால் அது ஒரு முழுமையான கூட்டுச்சேரா நாடாக ஒருபோதும் இருந்ததில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வப்போது ஆட்சிக்கு வருபவர்களை பொறுத்து அவர்களுடைய கூட்டுச்சேரா நிலைமை இருக்கும். அப்ப ஸ்ரீமாவுடைய ஆட்சியில் ஒரு விதமாகவும், ஜிஆருடைய ஆட்சியில் இன்னொரு விதமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில இந்த இலங்கை ஒரு சேராத நாடாக ஒரு கொள்கை அளவிலே அல்லது ஒரு பகிரங்கமாக அப்படி ஒரு முகமூடியோடு அவர்கள் இருக்கின்றார்கள். பொதுவாக நிச்சயமாக இந்த கூட்டுச்சேரா நாடுகள் அமைப்பில் உள்ள எல்லா நாடுகளும் அந்த 60களில் இருந்தே அவர்கள் அமெரிக்காவையும் சாராமல் சோவியத் ஒன்றியத்தையும் சாராமல் இருந்தது அவருடைய கொள்கை. ஆனால் இந்த நாடுகள் தங்கள் பக்கம் சார்பான நாடுகளாக வர வேண்டும், தங்களுக்கு சார்பான ஆட்சியாளர்கள் இந்த நாடுகளை உருவாக்க வேண்டும் என்று அமெரிக்கா தொடர்ச்சியாக செய்த முயற்சியிலிருந்து தப்புவதற்கு, உதாரணத்துக்கு எகிப்திலே இருக்கின்ற கமால் நாசர் அவர் ஒரு கூட்டுச்சேரா கொள்கையினுடைய உறுதியாக இருந்தவர். அவரை ஆட்சியிலிருந்து அகற்றி வேறு தனக்கு சாதகமானவர்களை கொண்டு வருவதற்காக அமெரிக்கா தொடர்ந்து முயற்சி எடுத்தபடியால் அப்துல் கமால் நாசர்
தன்னை பாதுகாப்பதற்காக ரஷ்யாவுடன் நெருங்கிய நட்பை வைத்திருந்தார். இது போல பல நாடுகள் அப்போது ஈடுபட்டிருந்த இந்திரா காந்தியை கூட நமக்கு தெரியும். அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கும் அவருக்கும் இடையில் இருந்த நட்பு எங்களுக்கு தெரியும். அவர் ஒரு இந்த கூட்டுச்சேரா நாடுகளுடைய ஒரு முக்கியமான உறுப்பினர். அப்படிப்பட்ட நிலையில இந்த இலங்கை வந்து ஒரு இலங்கைக்கும் அதே பிரச்சனை தான் இருந்தது. கூட்டுச்சேரா நாடுகளாக இருப்பதில் அதே பிரச்சனை தான் இருந்தது. இப்ப இந்த தேர்தல்ல மூன்று நாடுகள், அதாவது சீனா, இந்தியா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் இந்த தேர்தலில் தீவிரமாக ஆர்வம் காட்டுகின்றன என்று சொல்லப்படுகின்றது. இப்ப அமெரிக்கா வந்து அது அமெரிக்கா தூதுவர் நீங்க சொன்னது போல யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுடன் தாங்கள் தொடர்ந்து உறவை பேணுவோம், ஒத்துழைப்பு செய்வோம் என்றெல்லாம் சொல்றது. அவர்கள் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதிலோ அல்லது யாரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதிலோ அவர்கள் தீவிர ஈடுபாட்டை அமெரிக்கா இதுவரை காட்டவில்லை என்று சொல்ல முடியும். அவர்கள் ரணில் பக்கம் ஒரு அவர்களுக்கு ஒரு ஆதரவில்லை இருந்தாலும் யாருக்கும் ஒரு பகிரங்க ஆதரவை காட்டாமல் அவர்கள் வந்து அமெரிக்கா வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவரை தங்கள் பக்கம் இழுத்து வைப்பதற்கு தான் தயாராக இருக்கின்றார்கள். இப்ப பெறுகின்றவர் வந்து மூன்று நாடும் எங்களுக்கு வேண்டாம், 3 வல்லரசுகளும் இந்த நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் அப்படி என்று சொல்ல முடியாத நிலைமை இருப்பதால் இவர்கள் வந்து ஒரு கூட்டுச்சேரா நாடாக இருக்க வேண்டும். இப்ப ரணில் வந்தால் அவர் அமெரிக்காவுக்கு சார்பாகத்தான் இருப்பார் என்று எல்லோரும் சொல்லுகின்ற ஒரு உண்மை. ஆனா இந்த 2023 ஆண்டுல ஓக்கஸ் என்ற ஒரு அமைப்பு, ஆஸ்திரேலியா, ஐக்கிய ராஜ்யம், ஐக்கிய அமெரிக்கா ஆகிய நாடுகள் சேர்ந்து ஓக்கஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கின. அந்த அமைப்பினுடைய நோக்கம் வந்து அந்த கடலுக்கு அடியிலான கேபிள் தொடர்பாடல் இருக்கின்றது. ஒரு நீண்ட ஆசிய பசிபிக் சமுத்திரத்துல அது இருக்கின்றது. அதை வந்து பாதுகாக்க வேண்டும். அப்ப அதற்கு அண்மையாக சீனாவினுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் போய் அதில் செய்யப்படுகின்ற தகவல் பரிமாற்றங்களை அவர்கள் வேவு பார்க்க கூடாது, அவற்றை அப்படியே வாரி எழக்கூடாது, அப்படியே எலக்ட்ரானிக் முறையில ஸ்கேன் பண்ணி அதுக்கூடாக போய் கொண்டிருக்கின்ற எல்லா தகவல்களையும் சீனா வாரி எழலாம். இப்ப அதிலிருந்து சீனாவிடமிருந்து அந்த கேபிள் நெட்வொர்க்கை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. பெரும்பாலும் நீர்மூழ்கி கப்பல்களிலும் கடற்படை கப்பல்களும் தங்கியிருக்கின்ற இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கப்பட்ட போது ரணில் விக்ரமசிங்க, நாங்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவானவராக கருதப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்க அவர் சொன்னது இட்ஸ் ஏ ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் அண்ட் இட் இஸ் அகெயின்ஸ்ட் சைனா என்று அவர் அப்படியே மிஸ்டேக் பண்றது. இது ஒரு சீனாவுக்கு எதிராக என்று சொன்னாலும் பரவாயில்லை, இது வந்து ஒரு கேந்திரோபாய தவறான முன்னெடுப்பு என்று அவர் நிறுத்திருந்தார். இப்ப அவர் அந்த கட்டத்துல சீனாவுக்கு ஆதரவாக தன்னுடைய நிலைப்பாட்டை காட்டுறார். இது கூட்டுச்சேரா கொள்கை அல்ல. அங்கும் இங்கும் தத்தித்தாவி தங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காக, அதாவது சீனாவிடம் இருந்தும் அவர்களுக்கு பெருமளவு வர்த்தகம் தேவைப்படுகின்றது, கடன் தேவைப்படுகின்றது, உதவிகள் தேவைப்படுகின்றபடியால் அப்ப இவர்கள் வந்து சஜித் ஆட்சிக்கு வந்தால் கூட அவரால் கூட கூட்டுச்சேரா நாடாக இருக்க முடியாது. அமெரிக்காவுக்கு விட்டு கொடுத்தான் நடக்க வேண்டும். அந்த நிலையில இந்த கூட்டுச்சேரா கொள்கை என்பது இன்னும் பலவீனமடையும். இலங்கையுடைய கூட்டுச்சேரா கொள்கை என்றது தேர்தலுக்கு பின்னர் இன்னும் பலவீனம் அடையும். அதற்கான காரணம் இலங்கையுடைய பொருளாதார நிலைமைதான் காரணம். அப்ப இந்த சிங்களம் நினைக்கின்றது மூவரையும் ஏமாற்றி தங்களுடைய காரியத்தை சாதிக்கலாம் என்று. ஆனா எங்களுக்கு தெரியும், கெட்டிக்காரன் பொழியும் பட்டு நாளைக்கின்றது என்றுதான் தெரியும். அப்ப அந்த வகையில இந்த கூட்டுச்சேரா கொள்கை என்று சொல்லிக்கொண்டு மூவரையும் சமாளிக்கின்ற அந்த தந்திரோபாயம் நீண்ட காலம் வேலை செய்யாது. அந்த வகையில இவர்களுடைய கூட்டுச்சேரா கொள்கையினுடைய உண்மை முகம் அம்பலமாகும் இந்த தேர்தலுக்கு. நன்றி வேல்தர்மா அவர்களே. இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற குடியரசுத் தலைவருக்கான
தேர்தல் தொடர்பான உள்ளேயும் வெளியேயும் என்ன விதமான நிலைப்பாடுகள் என்ற விடயங்களை தந்ததற்காக நன்றி. இனி நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக இந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும் ஒரு தேர்தல் ஆண்டாக இருக்கின்றது. பல நாடுகளில் தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது. இந்த ஆண்டில் இன்னும் தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றது. அதில் ஒன்று அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். இந்த தேர்தலில் பெரிய ஒரு போட்டியாக ஆரம்பத்தில் ஜோ பைடன் அவர்களும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் களத்தில் இருந்தது. பிறகு 2 மாதங்களுக்கு முன்னதாக ஜோ பைடன் அவர்கள் அதிலிருந்து விலகி கமலா ஹாரிஸ் அவர்கள் போட்டியில் நிற்கின்ற நிலைமையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த மாற்றத்துக்கு பின்னர் அங்கே யார் வெற்றி பெறுவார்கள் என்று நெக் அண்ட் நெக் கிட்டத்தட்ட யாரும் வெல்லலாம் என்ற ஒரு நிலைமை வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதுக்கிடையில் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டது. முதல் தடவை அவருடைய காதை துளைத்துக் கொண்டு போனது, தப்பிவிட்டார் என்று சொன்னார்கள். மீண்டும் இன்னும் ஒரு தடவை இங்கே கொலை முயற்சி நடந்ததாக 2 நாட்களுக்கு முன்னதாக கொலை முயற்சி ஒன்று நடந்ததாக கூறப்படுகின்றது. இந்த சூழல் இப்படி இருக்கின்ற நேரத்தில் அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவர் தேர்தலில் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? இந்த துப்பாக்கி சூடு தொடர்பாக தற்போது அதிக அளவு சதி கோட்பாடு செய்திகள் அடிபட தொடங்கிவிட்டன. வந்து திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு நடவடிக்கையாக, அதாவது தேர்தலில் தன்னை ட்ரம்ப் வந்து வெற்றியடை செய்வதற்காக செய்கின்ற சதியாக ஒரு கேள்வி அடிபட தொடங்கியுள்ளது. இந்த அமெரிக்காவினுடைய அந்த உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவே ஐயத்துக்கிடமான பிரிவு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை தற்போது உருவாகியுள்ளது. அந்த இந்த 2 குடியரசுத் தலைவர் வேட்பாளர்கள், இந்த அமெரிக்கான்னு சொன்னாலே ஒரு அயோக்கிய நாடு என்று நமக்கு தெரியும். அந்த அயோக்கிய நாட்டினுடைய 2 அயோக்கிய கட்சிகளை 2 அயோக்கிய வேட்பாளர்களுக்கும் இடையிலே நடந்த அந்த பகிரங்க விவாதத்தில், தொலைக்காட்சி விவாதத்துல இந்த ஹரிஸ் அம்மையார் வந்து சிறப்பாக செய்யப்பட்டதாக அமெரிக்க மக்களுடைய எடுத்த கருத்து கணிப்பு சொல்கின்றது. அப்ப நியூயார்க் டைம்ஸினுடைய கருத்து கணிப்பின்படி ஹரிஸ் அம்மையார் 49 விழுக்காடு வாக்களிப்பு பெறுவார் என்றும், டொனால்ட் ட்ரம்ப் 47, அப்ப 49க்கு 47 வகையில கமலா ஹாரிஸ் அம்மையார் முன்னணியில் நிற்கின்றார் என்று நியூயார்க் டைம்ஸ் சொல்லுகின்றது. மற்றது இன்னொரு கருத்து கணிப்பு இருக்கின்றது, பியூ ரிசர்ச் என்று. அவர் இப்ப நியூயார்க் டைம்ஸ் பொதுவாக கமலா ஹாரிஸுக்கும் அவருடைய டெமோக்ராட்டிக் பார்ட்டி கட்சிக்கும் ஆதரவான ஒரு ஊடகம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனா பியூ ரிசர்ச் வந்து ஒரு அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட், அதை சார்ந்த ஒரு நிறுவனம். அவர்களுடைய கருத்து கணிப்பின்படி இரண்டும் நெக் அண்ட் நெக்கா தான் இருப்பதாக, இரண்டு வீரருக்குமான ஆதரவு சம அளவில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதிலும் அவர்கள் ஒரு சில ஒரு அகலமான ஒவ்வொரு பகுதியாக தங்களுடைய கருத்து கணிப்பை பியூ ரிசர்ச் வெளியிட்டிருக்கின்றது. அதுல பொருளாதார கொள்கையை பொறுத்த வரையில ஹரிசிலும் பார்க்க ட்ரம்ப் வந்து முன்னணியில் இருக்கின்றார். 45க்கு 55 என்ற அளவில் 10 விழுக்காடு ட்ரம்ப் வந்து முன்னணியில் நிற்கின்றார். மற்றது இந்த அமெரிக்காவுடைய முக்கிய பிரச்சனையாக அடிபடுகின்ற இந்த குடிவரவு கொள்கையிலையும் வந்து 45க்கு 52 என்ற அளவில் ட்ரம்ப் வந்து முன்னணியில் நிற்கின்றார். மற்றது நாட்டை ஒன்றுபடுத்தக்கூடியவர் என்ற வகையிலேயும் ட்ரம்ப் தான் முன்னணியில் இருக்கின்றார். 36க்கு 41 என்ற வகையில. மற்றது இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை அமெரிக்காவில் அடிபடுவது இந்த கருச்சிதைவு. இந்த கருச்சிதைவு தொடர்பான நல்ல கொள்கையை கொண்டவர் வந்து கமலா ஹாரிஸ் என்பது 55க்கு 44 என்ற விழுக்காட்டிலே இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. மற்றது சொன்னதை செய்வார், யார் சொன்னதை செய்வார் என்று பார்த்தா ட்ரம்புக்கு 69 விழுக்காடும் கமலா ஹாரிஸுக்கு 60 விழுக்காடும் இருக்கின்றது. நேர்மை என்று பார்க்கின்ற போது கமலா ஹாரிஸுக்கு 47ம் ட்ரம்புக்கு 39 இருக்கின்றது. மற்றது ஓவரோலாக பார்க்கின்ற போது 49க்கு 49 என்பதுதான் இவருடைய 40, அவருக்கு 49 விழுக்காடு, இவருக்கு 49 விழுக்காடு என்று பியூ ரிசர்ச் சொல்லுகின்றது. அதே நியூயார்க் டைம்ஸ் வந்து 2 விழுக்காடு அதிகம் பெறுவார் கமலா ஹாரிஸ் என்று சொல்கின்றது. ஆண்கள் மத்தியில ட்ரம்புக்கு 52 விழுக்காடும் கமலாக்கு 46 விழுக்காடு ஆதரவும் இருக்கின்றது. பெண்கள் என்று பார்க்கின்ற போது கமலாக்கு 52 விழுக்காடும் ட்ரம்புக்கு 46 விழுக்காடும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. வெள்ளை இனத்தவர்கள் மத்தியில ட்ரம்புக்கு மிக அதிகமான செல்வாக்கு இருக்கின்றது. 14 விழுக்காடு அதிக செல்வாக்கு இருக்கின்றது.
மற்றது கருப்பின மக்கள் மத்தியில 84 விழுக்காடு செல்வாக்கு கமலா ஹாரிஸுக்கு இருக்கின்றது. இளையோர் மத்தியிலையும் பார்க்கின்ற போது கமலா ஹாரிஸுக்கு இருக்கிற செல்வாக்கு மிக மிக அதிகமாக இருக்கின்றது. 63க்கு 34 என்ற அமைப்பில் என்ற வகையில் இருக்கின்றது. ஆனால் 50க்கு மேற்பட்டவர்கள் என்று பார்க்கின்ற போது 54க்கு 45 என்ற அளவில் ட்ரம்ப் முன்னணியில் இருக்கின்றார். தற்போதுள்ள நிலைமையை வைத்து பார்க்கின்ற போது இருவரும் சம அளவு நிலையில இருக்கின்றார்கள். ஆனால் ட்ரம்ப் எப்பவும் அந்த தன்வாயால் கெடுகின்ற ஒரு தவளை என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். ஏதாவது இசக்கு பிசக்கா எதையாவது சொல்லி மாட்டிக்கொள்ளாமல் இருந்தால் இது ஒரு இறுக்கமான போட்டியாகத்தான் இருக்கும். நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் சில வேளைகளில் சுமந்திரனிடம் ஆலோசனை பெற்றார் யோசித்தேன். ஒரே குட்டையில ஊர்னதுகள் தானே. அப்ப இந்த தேர்தல் ஒரு இறுக்கமான நிலை இருந்தா அப்ப இந்த தேர்தலோட அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் நடக்கும், மக்களவைக்கான தேர்தல் நடக்கும், எல்லா உறுப்பினர்கள் 542 உறுப்பினருக்குமான தேர்தல் நடக்கும். அதோடு செனட் என்று சொல்லப்படுகின்ற மூதவையினுடைய 3/2 பங்கு உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடக்கும். இப்ப அதுல ரிப்பப்ளிக்கன் கட்சி, ட்ரம்புடைய கட்சி தான் அதிக அளவு இடங்களை பெறுவதற்கு வாய்ப்புண்டு என்று சொல்லப்படும். அமெரிக்காவுடைய தேர்தலை பொறுத்த மட்டில் அமெரிக்கா கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை தங்களுடைய அரசு தலைவராக தெரிவு செய்வதற்கு தயார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நாங்கள் ஏற்கனவே சொன்ன புள்ளி விவரங்களை வைத்து பார்க்கின்ற போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கவில்லை. ஆனால் வெள்ளை தேசியவாதம் என்பது தற்போது இந்த மேற்கு நாடுகள் எங்கும் ஒரு தீவிரம் அடைகின்ற ஒரு கொள்கையாக இருக்கின்ற வகையில தான், அதனால தான் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் கமலா ஹாரிஸால உறுதியாக வெற்றி பெற முடியல. இப்ப வெள்ளை இன மக்கள் மத்தியில 56 விழுக்காடு ஆதரவு ட்ரம்புக்கும் 42 விழுக்காடு ஆதரவு கமலாக்கும் இருக்கின்றது. அதை வைத்து பார்க்கின்ற போது இந்த 42 விழுக்காடே ஒரு கணிசமான ஆதரவு என்றுதான் சொல்ல வேண்டும். அமெரிக்க மக்கள் அதற்கு தயாராகி விட்டார்கள் என்று கூட சொல்லலாம். மற்றது இந்த பெண்ணியத்தை விரும்புகிறவர்களும் அங்கு இருக்கின்றார்கள், பெண்ணியத்தை எதிர்ப்பவர்களும் அமெரிக்காவில் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி முடிவெடுக்க போகின்றார்கள் என்பதிலும், மற்றது இந்த இனவாதம் எவ்வளவு இனி வேலை செய்ய போகுது என்பதையும், மற்றது ட்ரம்பினுடைய வாய் இவ்வளவுதான் இனி இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் இவற்றில் என்ன நடக்க போகின்றது, ட்ரம்ப் இவ்வளவு தூரம் தன்னைத்தானே கெடுக்க போகின்றார் என்பது தான் இருக்கின்றது. மற்றது ஓவரோல் எல்லாம் சரியாக சொல்ல போனால் யாருக்கு அதிக நிதி கிடைக்கின்றதோ அதை வைத்துக் கொண்டுதான் சொல்ல வேண்டும். அதிலும் பார்க்க இந்த யூஎஸ் லோபி என்று சொல்லப்படுகின்ற இஸ்ரேலுக்கு ஆதரவான செயற்பாட்டாளர்கள் அமெரிக்காவில் இருக்கின்றவர்களுடைய அதுவும் முக்கிய பங்கு வகிக்கும். நமக்கு தெரியும், அவர்களுடைய தொலைக்காட்சி விவாதத்துல 2 பேருமே போட்டி போட்டுக்கொண்டு இஸ்ரேலுக்கான தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவில் நடந்த சம்பவம், ரிஷி சுனாக் எவ்வாறு பிரதமராக வந்தார் என்ற நிலைமை தெரியும். அதாவது பிரித்தானியாவில் நான் நினைக்கவில்லை ஒரு வேற்றினத்தை சேர்ந்தவரை பிரதமராக தெரிவு செய்வதற்கு அவர்கள் தயாரில்லை. ஆனால் அதிர்ஷ்டவசமாக ரிஷி சுனாக், அதுவும் எல்லா மக்களுடைய வாக்குகளால் வரவில்லை, தங்களுடைய கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய, அதுவும் அவர் தெரிவு செய்யப்படவில்லை. முதல் தடவை ஒரு சந்தர்ப்பம் உருவாகியதனால்தான் அவர் வந்தார். அதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற என்று நம்புகிறார். இப்ப நீங்கள் நான் கேட்ட பொழுது பெண் ஒருவரை தெரிவு செய்வதற்கு தயாரா என்று சொல்லும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் தயாராகி விட்டார்கள். அந்த தயாராகியதற்கு காரணம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நடத்தை, அவருடைய கடந்த கால அந்த தேர்தலில் தோத்ததை ஏற்றுக்கொள்ளாத இந்த நிலைமைகள் கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். டெமோக்ராட்டிக் கட்சிக்கு ஒரு ஆதரவு தளம் இருக்கின்றது. அந்த ஆதரவு தளம் சில மாநிலங்கள்ல எந்த நிலை வந்தாலும் அவர்கள் மாற மாட்டார்கள். அது solid states என்று சொல்லுவார்கள். அப்ப அவர்களுடைய ஆதரவு கட்சி என்ற அடிப்படையில அந்த கட்சியால் நிறுத்தப்படுகின்ற ஒரு வேட்பாளருக்கு இருக்கும். பல தலைமை அமைச்சர்கள் பிழை போனதால் தான் ரிஷி சுனாக் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் உடல்நிலை காரணமாகவும் அவருடைய ஞாபக மறதி காரணமாகவும் அவர் பதவியிலிருந்து விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டபடியாத்தான் கமலா ஹாரிஸ் வந்தார். இப்ப அது குறிப்பிட்ட இனத்தை அல்லது குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவரை நிறுத்த வேண்டும் என்பதற்காக நிறுத்தப்பட்டவர் அவர் அல்ல. ஒபாமாவை நிறுத்தும் போது அவர்கள் திட்டமிட்டுத்தான் அவரை நிறுத்தினார்கள் என்று சொன்னா, ஆப்பிரிக்க நாடுகள்ல சீனாவுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்காக. இப்ப தற்போது வெள்ளையர் அல்லாத இனத்தவர்கள்
இஸ்ரேல் தொடர்பான அமெரிக்காவின் நிலைப்பாட்டால் அதிருப்தி அடைந்துள்ளார்கள். அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக தான் கமலா ஹாரிஸ் ஆட்சிக்கு வந்தால் அது நல்லபடியாக நடக்கும் என்பதற்காக அந்த அடிப்படையில் தான் கமலா ஹாரிஸ் தற்போது முன்னேறி கொண்டிருக்கிறார். அவர் போட்டியிட வந்த நாளிலிருந்து அவருடைய செல்வாக்கு படிப்படியாக அதிகரித்து கொண்டே போகின்றது. ட்ரம்பனுடைய செல்வாக்கு குறைந்து கொண்டு போகின்றது. அந்த 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 போக்கு தொடர்ந்து பேணப்பட்டால் கமலா ஹாரிஸ் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதைத்தான் நிறைய அவதானிகள் கூறுகிறார்கள். அவர் வருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற என்று கூறுகிறார்கள். $1 மில்லியன் கொஸ்டின் ஒன்று கேட்க போகிறேன். டொனால்ட் ட்ரம்ப் தோத்தால் தோல்வியை ஏற்றுக்கொள்வாரா? அவர் சென்ற முறை செய்தது போல இந்த முறை செய்ய முயல மாட்டார் என்று நினைக்கின்றேன். ஆனால் அவர் ஏதாவது காரணங்கள் சொல்வார். காரணம் சொல்வதில் மட்டும் அவர்கள் அமெரிக்கா தொலைஞ்சது, அமெரிக்கா இனி வந்தறிகள் தான் ஆளப் போகின்றார்கள் என்று கூட சொல்லுவார்கள். பரப்புரையின் போது சொன்னார், அவர்கள் வீடுகளில் உள்ள செல்ல பிராணிகளை திருடி சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லுவார். அதெல்லாம் அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அபத்தமான கருத்துக்களை வியாக்கி அந்த பொருள்கோடல்களை அவர் சொல்வதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் ஒரு கலவரம் நடக்கும் என்று சொல்ல முடியாது. சரி, இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசுத் தலைவருக்கான தேர்தல் தொடர்பாகவும் அமெரிக்காவில் நடைபெற இருக்கின்ற குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்துவந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு உலக நகர்வல் நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். வேல்கர்மா அவர்களே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.